அதனால் நேரம் சொல்லிட்டேன். எல்லாரும் வந்து கேட்கணும். கேமராலையும் சிரிக்கிறதுலாம் எடுக்கிறீங்களா? வேறு கேமரா எங்களையும் நோக்கி இருக்கு. எல்லா கேமராவும் ஆடியன்ஸ்க்கு இதில் எடுக்கிறீங்க. கேட்குறா? ஆடியன்ஸ் எடுக்கிறீங்களா? மேலே வந்து ஒரு தடவை சிரிக்க சொல்கிறேன். எடுங்க. உண்மையிலேயே நடக்கிறது. உங்களுக்கு டிவியில் என்ன சிரிக்க வச்சுறாங்க. உங்களுக்கு சந்தோஷத்துக்கு வந்து சரி 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 சரியா புரிஞ்சு தானே? நல்லா சிரிச்சு கேட்டு இன்னொரு கேள்வி எல்லாரும் சரியா? இது எதுக்குன்னு சொல்ல வர கட்சியா? இப்போ நாங்கள் பேசுகிறப்ப நடுவு போட்டு விட்டுலாம். டிவியில் நடக்குது. ஒன்றும் நகைச்சுவையால எவனும் பேசுறது எனக்கு தெரியாதா? 20 மாவட்டங்கள் 25 மாவட்டங்கள் நகைச்சுவை படத்தை உருவாக்கியிருக்கேன். யார் எப்படி இருக்கான்னு தெரியும். நான் ஒரு நாள் ஒரு ஜோக் சொன்னேன், கேட்டேன். அப்புறம் அப்படின்னா அப்புறமா ஒரு ஜோக்கியா தம்பி முதல்ல சொல்ல வேண்டியது தம்பி. இப்படி இருக்கப்ப வந்து டிவியில் வணக்கம்ன்றாங்க, கை சிரிச்சு உருள்றாங்க. அதுக்கு எந்திரிச்சு போயெல்லாம் எந்திரிச்சு வராங்க. ஏன் தெரியுமா? அவனுக்கு சம்பளம் கூட. எந்திரிச்சு போய் சிரிச்சான்னா சம்பளம் கூட. அதனால நீங்கள் என்ன செய்றீங்க? எப்போ வேணாலும் கேமரா உங்களை நோக்கி வரலாம்ங்கிற மாதிரி உட்காந்துருக்கணும். சிரிச்ச மாதிரி இருக்கணும். சிரிச்ச மாதிரி போட்டால் தான் நல்ல பட்டிப்படத்தை கேட்காம போயிட்டுமேன்னு மற்றவங்க வருத்தப்படுறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதிரி நொந்து போய் உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, நல்ல வேலை சாமி போகலாம். 5 பேர் சேர்ந்து கொண்டு எடுத்து வாங்கி போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுக்க வேண்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம்னு போயிடாங்க. பட்டிமன்றம் தொடர்ந்து மக்கள் தெரிந்து மகிழ்ச்சியாக இருப்பது. ஏன்னா உயிரினங்களில் மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிரிக்கிறதுக்கு எந்த உயிரும் சிரித்து நான் பார்த்ததில்ல. சிரிச்சாலும் சந்தோஷப்பட மாட்டான். வீட்டு வாசல் ஒரு நாய் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டே போதும் வைங்க, சந்தோஷம். கேவலம் ஒரு நாய் பார்த்து சிரிக்கிற மாதிரி என் நிலைமை ஆகிடுச்சு. சிரிக்கிற வாய்ப்பு நமக்கு தான் கிடைக்கும். அதை சந்தோஷமாக பயன்படுத்தணும். இந்த கடைசி நேரத்தில் சிரிச்சிருக்கான் சாகப்போறப்ப எல்லாரும் பார்த்து, ஆகா துன்பத்தை வெள்ளிட்டா, சாவை வெள்ளிட்டா, ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க. கொள்ள பேர்த்த கடவானே 7 வயதுக்கு கொடுக்கல, நான் பாட்டுக்கு என்ன செய்வீங்க? ஒரு சாமி கொடுத்துருந்தேன். சாமி என் கடனெல்லாம் தீர்த்துரு, இல்லைன்னா கடை கொடுத்தவன தீர்த்துரு.